சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மல்லி 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 மல்லி. உட்கார். என்ன கற்பகம், எங்கேயும் ஆளையே காணுமே. எப்படியும் நம்ம பாத்துடலான்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். நம்பிக்கையை விட வேணாங்க்கா. இந்த கோவில அன்னதானத்துக்கு இன்னும் டைம் இருக்குக்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். நீ உடனே கூப்பிட்டாலும் ஓடி வர்றதுக்கு இந்த உடம்புல தெம்பு இல்ல. அதான் அந்த பிள்ளைங்க மூணும் தவிச்சு கிடக்கு. இந்த மனோகர் கிடைச்சா அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரி இருக்கும். எப்படியாச்சும் மனோகரை கண்ணுல காட்டு தாயி. அம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். நல்லா வாழ்ந்து என் நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. இனிமே இப்படியே வாழ்ந்து மீத ஆயுசையும் ஓட்ட வேண்டியதுதான். இப்படிதான் வாழணும்னு நினைச்சு பாதி ஆயுசு போயிடுது. நாம நினைச்ச மாதிரி வாழ முடியலன்னு நினைச்சு மீதி ஆயுசும் போயிடும். அதுக்குள்ள வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் இருக்கட்டும், நீ வாழ்ந்த கதையை சொல்ல கேப்போம். எல்லாம் கர்மா. நாம என்ன பண்றோமோ அது எப்படியும் நம்மள வந்து சேர்ந்துரும். சரி, அவங்க தப்பு செய்யறாங்க, நாம சும்மா யாரு வம்புக்கும் தும்புக்கும் போகாம இருப்போம்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது கூட பாவம்தான். என்னன்னு இப்படி சொல்ற? வேடிக்கை பார்த்தது ஒரு குத்தமா? அப்படி பார்த்துதான் நான் இப்படி உட்கார்ந்திருக்கேன். பிள்ளைங்கள ஆண்டவன் நம்மள நம்பிதான் கொடுக்கறான். அத பொறுப்பா வளர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அத நான் செய்யல. என் பொண்ண ரொம்ப தப்பா வளர்த்துட்டேன். இல்ல நான் வளர்க்கல. ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தேன். யார் கூடலாமோ சேர்ந்து ரொம்ப தப்பானவளா வளர்ந்துட்டா. நான் வாழ்ந்து முடிச்சவன். ஆனா என் பொண்ணு வாழ வேண்டிய வயசுல அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம தனிமரமா நின்னுட்டு இருக்கா. ஒரு வகையில அதுக்கு நானும் முக்கியமான காரணமா இருக்கேன். என்னப்பா அப்படி சொல்ற? அப்போ பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் உனக்கு இருக்காங்களா? அவங்களோட சேர்ந்துதான் நானும் பாவம் செஞ்சிட்டேன். எந்த கோயிலுக்கு போனாலும் கரைக்க முடியாத பாவம்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா மனசாட்சி டேய் மனோகர் தப்பு செய்யறடான்னு சொல்லும். ஆனா அதை கொன்னுட்டு நான் ரொம்ப ஊதாரியா வாழ்ந்துட்டு இருந்தேன். அதான் இன்னைக்கு தனிமரமா இருக்கேன். பங்களா, காரு, ஏசின்னு எல்லா சொகுசும் அனுபவிச்சாச்சு. இப்ப மண்டபம், கட்டாந்தர, கால்நடைன்னு இதுக்கும் பழகியாச்சு. பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட சேர்ந்து வாழணும்னு எனக்காவது உனக்கு இருந்திருக்கும்லண்ணே. அவங்க தெரிஞ்சிட மாட்டாங்களான்ற எண்ணம் இருந்திருக்கும்ல? அதெல்லாம் இல்லப்பா. நான் வேடிக்கை பார்த்து செஞ்ச பாவத்தை கரைக்க ஏதாவது சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டியா ஆண்டவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆசையும் வேண்டுதலும் இது மட்டும்தான். சரி வா போலாம். சரிக்கா. சரி போவோம் வா. வேற கோயில் போலாம் வாங்க. தம்பி, இங்க சாப்பாடு போட்டுல யாரோ குடுக்குறாங்களாமே, அவங்க போயிட்டாங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. நன்றிப்பா. உங்களுக்குலாம் இருக்கா? எங்களுக்கு இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. பாத்தியா கற்பகம், தான் சாப்பிடலைனாலும் பரவாயில்ல, அந்த வயசானவர் சாப்பிடட்டோன்னு குடுக்கறான். அவன் தான் பெரிய மனுஷன். ஏய், இது மனோகர் தம்பி குரல் மாதிரி இல்ல? ஆமாங்கா, மனோகர் குரலேதான். வா 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 போய் பாப்போம். மனோகர், அன்னபூர்ணிமா, இங்க பாருங்கம்மா. ஆண்டவன் சரியான நேரத்துல தான் உங்களை என் கண்ணில் காட்டியிருக்கான். இப்ப கூட நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ண சந்தர்ப்பம் தான் ஆண்டவான்னு அவனை கேட்டுட்டு இருந்தேன். சொல்லுங்கம்மா, அந்த ராஜியவும் கதிரேசனையும் கொன்னு என் பாவத்தை நான் கழிச்சுக்கிறேன்.
நீ அவசரமே படாத மனோகர் தம்பி. முதல்ல மாப்பிள்ளை தம்பி வெளியில வரணும். மல்லியும் மாப்பிள்ளை தம்பியும் அடுத்து ஒண்ணு சேரணும். வெண்பா அவங்க கூட இருக்கணும். அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. மல்லி என் கூட பறக்காத தங்கச்சி. அவளுக்காக என்ன வேணாலும் பண்ண நான் ரெடியா இருக்கேன். இது போதும், இது எனக்கு போதும் தம்பி. மல்லி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உங்க உதவியும் தேவைப்படுது. ம், ம். சரி வாங்க. சரி போங்கம்மா. வாங்க uncle. வர பாத்து அச்சோ சரி வாங்க வாங்க. சத்தம் போடாம மெதுவா போ. பாத்து ஆ, சைலண்டா போன. வாங்க வாங்க uncle வாங்க. போ ஓகே ஓகே. அறிவில்ல உனக்கு? கண்ணை எங்க வச்சுட்டு வர? தெரியாம தானே போட்டேன். நீ தெரிஞ்சு கூட போடுவ. உனக்கு உங்க அப்பா ஓவரா செல்லம் கொடுத்து வச்சிருக்காரு. அதான் திமிரு எடுத்து ஆடுற. நீ பேசாத. நீ எல்லாரும் சித்தியா? உன்னை போய் சித்தின்னு கூப்பிட்டு பாரு. என்ன சொல்லணும்? ஏய், அப்படி என்னடி பண்ணிட்டாங்க உன்ன? நேரத்துக்கு சோறு போடுறோம்ல, அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? என் மல்லியம்மா பார்க்க விடாம பண்ணிட்டேன். ஸ்கூல்ல என்ன படிக்க விடாம அங்க இருந்து சண்டை போட்டு தீசி வாங்கிட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா? இங்க தனியா ரூம்ல போட்டு என்ன டார்ச்சர் பண்றல. ஆமா, டார்ச்சர் பண்ற. மல்லிய பார்க்க விட மாட்டேன். அதுக்கு என்ன இப்போ? பார்க்க விட மாட்டியா? அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு தெரியுமா? என்னை எப்படி எல்லாம் பாத்துப்பாங்க தெரியுமா? அவங்க தான் என் அம்மா. நீயும் இருக்கியே. என்னடி ஓவரா பேசுற? உன்ன என்னை படிக்க விடாம பண்ணிட்டல, அதான் உனக்கு காட் தானே கொடுத்தாங்க. ஸ்கூல்ல போய் நீ படிச்சு என்ன கிழிக்க போற? படிச்சுன்னு கலெக்டர் ஆக போற. இப்பவே இவ்ளோ திமிரு பேச்சு பேசுற. ஸ்கூலுக்கு போய் படிச்சா திமிரு கூடி போயிடும். நீ கொஞ்ச நாள் வீட்ல அடைஞ்சு கிட, அப்பதான் உனக்கு புத்தி வரும். என்ன சத்தம்? என்னம்மா, என்ன இங்க சத்தம்? பா, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? இவளுக்குள்ள ரேணுகாக்கா வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, இவ என் அக்காவா? என்னென்ன பேசுறா தெரியுமா இவ? வெண்பா குட்டி, அப்படி என்ன பேசுனடா? ஆமா, வெண்பா குட்டி. இது குட்டி பிசாசு. இவள ஸ்கூலுக்கு போக விடாம பண்ணது மட்டும் பத்தாதுப்பா. இங்க வேலைக்கு வகை வகையா சாப்பாடு கொடுத்தா திமிராதான் பேசுவா. இவள இன்னையில இருந்து கைய கால உடைச்சு ரூம்ல அடைச்சு சோறு தண்ணி கொடுக்காம போட்டாதான் சரி வரும். இவ கொழுப்பு அடக்கிறதுக்கு அதான் ஒரே வழி. வெண்பா குட்டி, நிசா சித்தி ஏன் இவ்வளவு கோவப்படுறா? என்ன பேசுன நீ? அவ பண்றது சரியா? நான் டார்ச்சர் தானே பண்றா. இங்க பாரு, நீ என்ன நினைச்சாலும் இங்க இருந்து போக முடியாது. கோர்ட் எங்களுக்கு தான் கஸ்டடி பவரே கொடுத்துருக்கு. ஓவரா பேசினீன்னா ரூம்ல கட்டி போட்டு நிசா சொன்ன மாதிரி சோறு தண்ணி கொடுக்காம பண்ணிடுவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்களா? நான் விடவே மாட்டேன். கோர்ட்ல போய் சொல்லுவேன். எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுவேன். வெண்பா குட்டி, இப்படிலாம் பேசக்கூடாது. கோர்ட்ல போய் சொன்னா தப்பாயிடும். நான் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். ஏய், என்னடி விட்டா பேசிட்டே போற? அரேஞ்ச் சொன்னா நிசா, என்னம்மா என்ன பண்ற? இவ அடியெல்லாம் தாங்க மாட்டாமா? பா, இத்தனோண்டு இருந்துட்டு என்னெல்லாம் பேசுறா பாத்தீங்களா? இவ தோலை உரிச்சு உப்பு கண்ட போடணும். அட என்னம்மா, எப்ப பாரு உங்க ரெண்டு பேரும் கூட ஒரே பஞ்சாயத்தா போச்சு. ரெண்டு பேரும் அமைதியா இருக்க மாட்டீங்களா? வெண்பா போயிட்டு வரேன். பாய் பாய்.
சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.